ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதழெலாம் தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த பன்னீர் ரோஸ்லேருந்து எல்லா இதழ்களையும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நான் அதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம ஒரு வார்ம் வாட்டரில் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. மீடியமாக உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வாட்டர் வேணுமோ அவ்வளோ, இந்த 5 பூக்கு எவ்வளோ தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது ரொம்ப நீங்கள் கொதிக்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது. மீடியமாக உங்களுக்கு நல்லா வார்ம் ஆன உடனே இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ரோஸ் பெட்டல்ஸே போடுறேன். போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. இந்த இதழ்கள் அந்த தண்ணியில் இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்போவே கலர்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வாட்டரோட கலர் ரோஸ் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை 2 hours அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம மூடி வச்சிடலாம். நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிட்டுருக்கோம். நம்ம கேர்ள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா, இப்போ ஃபேஷியல் இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் ஃபேஸ் பேக் போடுறதுனால எல்லாத்தையுமே நம்ம ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணி போடுவோம். அதை நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதில் இப்படி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபில்டர் பண்ணும் போது நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த வாட்டரோட கலரு நல்லா ரோஸ் கலர் ஆகிருக்கு. நம்மளோட ரோஸ் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் இதில் உங்களுக்கு ஸ்மெல்லுக்காக நீங்கள் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறது தான் சேர்த்துக்கலாம். பாதாம் எண்ணெய் அது நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு பாட்டிலில், ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில், உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பாட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் 7 days வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நம்ம நேச்சராக ஹோம்மேடாக நம்ம செஞ்சதுனால நீங்கள் இதை 7 daysக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வாங்கி ரோஸ் வாங்கி நீங்கள் செஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் நான் பம்பிங் பாட்டிலில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபேஸ் பேக்கு அது எல்லாத்துலேயும் நீங்கள் அழகாக போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கிறதுக்கு பதில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.